வணக்கம். மக்கள் பார்வை தமிழ் அப்படின்ற சேனலில் உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் ஒரு புதியதாக ஒரு கட்சி உதயமாயிருக்கு. தமிழக வெற்றி கழகம். கிட்டத்தட்ட ஒரு 67 படங்கள் நடித்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாரு. ஸோ மார்க்கெட் வேல்யூவில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு 200 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க? உங்களை அறிமுகப்படுத்திக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சித்தாமூர் ஒன்றிய தொழிலணி தலைவராக இருக்கேன். தொழிலணி தலைவராக செயல்பட்டு இருக்கேன். எப்படி பார்க்குறீங்க அவருடைய அரசியல் வருகையை எப்படி பார்க்குறீங்க? அவர் அரசியல் வருகை என்பதுனா நல்லதான் பார்க்குறேன். அனைவரும் அரசியலுக்கு வரலான்ட்டு தளபதிக்கு ஒரு சமூக சேவை அனைவருக்கும் செய்யணுன்ட்டு அவர் ஒரு ஆசை. ஒரு மக்களுக்கு நம்மளுக்கு நிறைய செய்யணும், நம்ம மக்கள் தமிழ் மக்கள் என்ற ஒரு கொள்கையில் வந்திருக்காரு. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் நிறைய கட்சிகள் இருக்குது. அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தை, பிஜேபி, காங்கிரஸ், நிறைய கட்சி இருக்குது. இந்த கட்சிக்கு எல்லாம் மாற்றாக நான் வரேன் அப்படின்ட்டு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு இது சாத்தியப்படும்னு நீங்கள் நம்புறீங்க? சாத்தியப்படும்னா எப்படி சொல்றதுன்னா, அனைத்து கட்சிகளையும் எதிர்த்து ஒரு அரசியலுக்கு வராருன்னா தனது ரசிகர்களை நம்பி, மக்களை நம்பி, அவ்வளோ ஒரு கட்சி பெருசாக எதிர்த்து வராருன்னா எல்லாம் மக்கள் அவர் செய்த சமூக சேவை, போகிற இடங்களில் ரசிகரை ஒரு மதிக்கிற விதம், அவர் ஒரு ரசிகர்களை ஒரு கவர்ந்தது, அவர் பண்ணுற ஒரு விமர்சனங்களும் எல்லாமே ஒரு ஒரு கவர்ந்ததாக பார்க்குறோம். இன்னைக்கு இதுக்கு வாக்கு அரசியல் அப்படின்றது, சினிமான்றது அது வேற. ஒரு நடன இயக்குனர் இருப்பாங்க, ஒரு பாடலாசிரியர், நிறைய பேர் நீங்கள் எப்படி நகரணும், எப்படி செய்யணும் எல்லாமே சொல்லி கொடுத்து தான் ஒரு நடிகரால் ஒரு புகை வெளிச்சம் அடைய முடியும். சரிங்களா? ஆனால் அரசியல்ன்றது அப்படி கிடையாது. அரசியல் ரியாலிட்டி, சினிமான்றது ரீல். ஸோ ஒரு நேரில் இருக்கிற ஒரு மனிதன் நிஜ வாழ்க்கையில், அதுவும் அரசியலில் இவ்வளோ போட்டி மத்தியில் இவர் இந்த ஒரு முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதிக்கு வந்துருவாருன்ற நம்பிக்கை எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வருது ரசிகரா? கண்டிப்பாக நீங்களே பார்ப்பீங்க, நிறைய சேனல், நிறைய டிவியில் பார்ப்பீங்க. எவ்வளோ மகளிர் இருக்காங்க, எவ்வளோ நலத்திட்ட உதவி செய்கிறாங்க. நம்ம தமிழக வெற்றி கழக சார்பாக பல்வேறு இடங்களில் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, எவ்வளோ நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் சார்ந்த நாங்கள் ரசிகர்களாக நாங்களாக கூப்பிட்டதுனால தான் இவ்வளோ முன் வச்சு இவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் எதிர்த்து நின்று ரசிகர்களுக்கோசம் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்ட்டு சொல்லியிருக்காரு தளபதி. ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. வயதினுடைய ஒரு காரணம், இந்த கொரோனா இதெல்லாம் வச்சு என்னால் வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. கமலஹாசன் அவர்கள் வந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுகவில் கூட்டணியில் போய் ஒரு எம்பி 2 எம்பி கேட்கலாமா அப்படின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி அந்த கட்சியினுடைய நிலைமை இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய பாக்யராஜ் சார், இதுக்கு முன்னாடி சிவாஜி, ஸோ எம்ஜிஆருக்கு அடுத்து யாருமே ஒரு சினிமாலேருந்து அவங்க நினச்ச இடத்த அடைய முடியல. ஆனால் இவருக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்த என்னால் அடைய முடியும், 2026 என்னால் ஜெயிக்க முடியும்னு உறுதியாக அவர் நம்புகிறாரு. மக்களை நீங்கள் நிறைய பேர் நீங்கள் களத்தில் பார்க்குறீங்க, நிறைய மக்களை பார்க்குறீங்க, இளம் பெண்கள், இளைஞர்கள் அப்படி நிறைய பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு growth இருக்கு? ரோட்னா பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ இடங்கள்ல இப்போ ரஜினி சார் வந்தாருன்னா அவர் ரசிகர்களுக்கு
அவர் வந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, ரசிகர்களுக்கு வந்து அரசியலுக்கு வருவேன், அவர் கொரோனா அந்த சூழ்நிலையில் நான் வர வேண்டிய டைமுக்கு வருவேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ஒரு 49 வயசு இப்போ அவருக்கு, இப்போ வர 50வது வருஷம் அவருக்கு. நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு சினிமாவில். ஒரு அந்த மார்க்கெட் இருக்கும் போதே இந்த ஏஜ்லேயே இவ்வளோ உடனடியாக அரசியலுக்கு அவர் வராரு. அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு ரசிகரா? தளபதி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க சினிமாவில் சம்பாதிச்சிட்டாரு, இப்போ அரசியலுக்கு வந்து சம்பாதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. மக்களை நம்புகிறாங்க, தளபதியை ரசிகர்கள் நம்புகிறாங்க, மகளிர்கள் நம்புகிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் மாணவர்களுக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கு நிறையா நலத்திட்டு உதவி செய்தார். அது போன்ற நிறைய மக்கள் வந்து நம்பிக்கை வைத்ததுனால இவ்வளோ ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ பண்ணுறமே, ஒரு மக்கள் மேலே ஒரு அன்பு, அந்த ஒரு காரணத்துக்கோசம் ஒரு அன்பு தான் இது. இப்போ வந்து அவர் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை. 2026 நான் போட்டிடுறேன், என்னுடைய ரசிகர்களை நான் வந்து அரசியல் படுத்துகிறேன், ஸோ அரசியலை நான் சொல்கிறேன், கட்டமைப்பை வந்து நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறேன், அதை உருவாக்குறேன் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் ஒரு ரசிகராக எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ நாளாக ஒரு அரசியல் கட்சி இல்லாமல் மக்கள் இயக்கமாக வந்து செயல்பட்டு இருந்தோம். இப்போ தளபதி அரசியல் பேரை வந்து வெளியிடுறதாக அரசியல் கட்சியாக செயல்படலான்ட்டு இவ்வளோ நாளாக ஒரு ரசிகர் மன்றமாக செயல்பட்டோம். இப்போ அரசியல் கட்சி என்பது இதுக்கப்புறம் செயல்படும், இதோட பெருசாக செயல்படும். இப்போ ஏற்கனவே ஒரு அமைப்பாக நீங்கள் இருக்கும் போதே வந்து நிறைய விமர்சனங்களை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி தான் இப்போ வந்திருப்பீங்க. உதாரணத்துக்கு அவரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த தேட்டர் முன்னாடி போய் பேனருக்கு வந்து பீர் அபிஷேகம் பண்ணுறது, பால் அபிஷேகம் பண்ணுறது, நடு ரோட்டில் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறது வந்து ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு இளைஞர்களாக தான் அந்த இடத்துல வந்து அறியப்படுவீங்க. அந்த கொண்டாட்டம் அந்த மாதிரி வெளிப்படும். இப்போ ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சியாக செயல்படணும். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு இளைஞர்களாக நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்துவீங்க? இந்த விமர்சனங்களை கடந்து ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா எல்லா மக்களுடைய அன்பை வந்து நம்ம வந்து பெறணும் கண்டிப்பாக. அப்போது அதுக்கு உங்களை நீங்கள் இளைஞர்களை நீங்கள் எப்படி உங்களை வந்து நிலைநிறுத்திப்பீங்க, தயார்படுத்திப்பீங்கன்னு கேட்குறேன். அனைத்து மக்களையும் அன்பால் வந்து தளபதி எதுவும் நிறைய இதில் பார்ப்பீங்க, தளபதி யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க அன்பால் சொல்கிறாரு. அந்த தளபதியை வழியாக அவ்வழிய தொண்டர்களும் இருப்போம். இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் அதிகபட்சமாக 2 படமாவது கண்டிப்பாக வந்துடும். இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படத்தை தாண்டி இதுக்கப்புறம் எனக்கு சினிமா வேண்டாம், சினிமாவிலேருந்து நான் வந்து விலகி முழுமையாக என்னை நான் அரசியலில் ஈடுபடுத்திக்கிறேன், அரசியல் என்பது ஒரு வேலை இல்லை, அது வந்து மக்கள் பணி, உன்னதமான மக்கள் பணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சினிமா இல்லாத அரசியலுக்கு வர்றதையும் அவருடைய அவர் கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு ரசிகராக நீங்கள் எப்படி உள்வாங்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? நான் அரசியலாக பார்க்குறேன்னா எனக்கு அரசியல் வந்தது ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி. இவ்வளோ நாளாக மக்கள் இயக்கம் வந்து செயல்பட்டு இருந்தோம். தனது ரசிகர்களை வச்சு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருந்தார். முடியாத பட்சத்தில் அவரே நேரில் போயிட்டு நிறைய மீட் பண்ணி செஞ்சுட்டு இருக்காரு. இது ரசிகர்களாக நான் பார்க்கணுன்னா எல்லாமே அவர் போய் செஞ்சுட்டு இருக்க முடியாது. நாங்கள் தனது மக்கள் இயக்க சார்பாக இவ்வளோ நாள் செஞ்சோம், இப்போ தமிழக வெற்றிகரமாக செயல்படலான்ட்டு இவ்வளோ நாளாக செய்ததை விட இன்னும் அதிகமாக செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு அவர் சினிமாவில் நடிக்கலைன்றது ஏமாற்றமா இல்லை ஓகே அப்படின்னு எப்படி எடுத்துக்கிறீங்க ஒரு ரசிகரை? எனக்கு ஏமாற்றம் தான். ஆமாம், இங்கே சினிமாவில் இருந்துட்டு அரசியல் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு. இப்போது ஊழல் நடக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போது உங்களுடைய வயசு என்ன? என் வயசு 27. இப்போது இந்த வயசில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எந்தெந்த இடங்கள்ல, இப்போ அரசு அலுவலகங்கள்
ஒரு ஹாஸ்பிட்டலு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. கல்வி சம்மந்தமாக பொது வாழ்க்கையில் எல்லாரும் பயணிக்கிற அந்த பாதையில் நீங்களும் பயணிச்சிருப்பீங்க. எந்த இடத்துலலாம் ஊழல் அதிகமாக இருக்குது? நீங்கள் இப்போ இன்னைக்கு வந்து ஊழல் கலாச்சாரம்னு அவர் வந்து சொல்லிட்டாரு. இதை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்குறீங்க? எங்கே பார்த்துருக்கேன்னா, எல்லாத்துலேயும் ஊழல் இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஊழல் இல்லாமல் எதுவுமே நடக்கலை. இப்போ நீங்கள் கூட ஒரு அரசு அலுவலகத்துக்கு போங்க, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது அவங்களுக்கு பைசா கொடுத்தா தான் அந்த சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாத்துலையும் என்னை பொறுத்த வரைக்கும் ஊழல் பண்ணாதான் வேலை நடக்குன்ற மாதிரி எனக்கு இருக்கு. இப்போ அதை தாண்டி வந்து இவர் வந்து இப்போ இவர் வந்தால் இதெல்லாம் மாறிடும், மாற்றிடுவார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க, இவ்வளோ ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து அரசியல் வராருன்னா, அவ்வளோ பெரிய ஸ்டாரு இப்போ வராருன்னு கேட்டிங்க. இப்போது இவ்வளோ மக்கள் அவர் மேலே இவ்வளோ அன்பு வச்சு நம்பிக்கை வச்சு அவருடைய ரசிகர்கள் சார்ந்தது இவ்வளோ பெரும் நம்பிக்கை வச்சனால தான் அவர் அரசியல் வந்திருக்காரு அவ்வளோ பெரிய இடத்த விட்டு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு போட்டியா, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டியா எந்த கட்சி எங்களுக்கு சவாலாக இருக்கும், நாங்கள் இவங்களை வந்து சவாலாக வந்து எங்களுக்கு இவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு யாராவது இருக்கிற கட்சியில்? சவாலாக சொல்லணும்னா எந்த கட்சியும் தளபதி என்ன சொல்கிறாரோ அந்த கட்சியை இல்லை, இந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, மக்கள் மத்தியில் இந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, இவங்களை பீட் பண்ணி நம்ம மேலே வர்றது கொஞ்சம் கஷ்டம், வலுவான டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னா எந்த கட்சி சொல்லுவீங்கன்னு கேட்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே. ஆமாம். இப்போது கட்சி வந்து நான் வந்து பதிவு பண்ணுறேன், எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டார். அந்த பதிவை போட்டதுல இருந்து இப்போ வந்து திமுகவுடைய ஐடிவி வந்து இவரை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது அவர் இதுக்கு முன்னாடி தன்னுடைய படம் வெளியே வரும்போது ஏற்பட்ட பிரச்சனை, அது ரெண்டு கட்சியிலையும் மாறி மாறி அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஏற்பட்ட பிரச்சனையில் அவர் பேசின விஷயங்கள் அதெல்லாம் எடுத்து ட்ரோல் பண்ணுறாங்க, பீம்ஸ் போடுறாங்க, வீடியோ ட்ரோல் பண்ணுறாங்க. அது நிறைய வந்து திமுக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து நம்ம மக்கள்கிட்ட கேட்ட கருத்தில் வந்து இவங்க தான் நிறைய திமுக தான் நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு ஆட்சி அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போது உங்களை எதிர்க்கணும்னா நம்ம தன்னை எதிர்த்தோம்னா விமர்சனம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். தளபதிக்கு எப்பவுமே விமர்சனம் தான் வெற்றி வழி. அதுபோல் தான் நான் எதிர்பார்க்குறேன். அவர் ஒரு வளர்ச்சி வரான்னா அவர் விமர்சனம் இல்லாமல் எதையும் வெற்றி காண மாட்டார். விமர்சனம் நிறைய வரும். நீங்கள் அதாவது உங்களுக்கு வந்து இளம் பெண்கள், அதாவது பெண்கள் மத்தியில் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு எதிர்பார்ப்பு, கட்சியினுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு பார்ப்பீங்க? நீங்கள் நிறைய சேனலில் பார்ப்பீங்க, எவ்வளோ பெண்கள் எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருக்காங்க, அண்ணன் வரணும், தமிழகத்தை ஆளணும் அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களே நிறைய இன்னும் வரணுன்ட்டு எதிர்பார்க்குறேன். ஓகே, உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேற எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.